கட்டாயமாக இருக்க வேண்டிய வேக கட்டுப்பாட்டு கருவிகளை இன்னும் பொருத்தாத விரைவு மற்றும் சுற்றுலா பேருந்துகளுக்கு எதிரான நடவடிக்கை நாடு தழுவிய நிலையில் தீவிரப்படுத்தப்படும். பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக குறிப்பாக விரைவில் கொண்டாடப்படவிருக்கும் ஹரிராயா பண்டிகை காலத்தில் அமலாக்கம் கடுமையாக்கப்படும் என சாலை போக்குவரத்து துறை தலைமை இயக்குநர் டாக்டர் எடி ஃபட்லி ரம்லி தெரிவித்தார். கடந்த ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அமலுக்கு வந்த முதல் கட்ட அமலாக்கத்தின் ஒரு பகுதியாக பேருந்து நடத்துனர்கள் SLD முறையை பொருத்தி சான்றளிக்க வேண்டும் என கூறப்பட்டிருந்தது. அமலாக்கம் தொடங்கும் முன்பே அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும், குறிப்பாக சுற்றுலா பேருந்து சேவை நடத்துனர்கள் விதிமுறைகளுக்கு இணங்காமல் இருப்பது கடுமையான ஒன்றாக கருதப்படுகிறது. குறிப்பிட்ட காலத்திற்குள் விதிமுறையை பின்பற்றாமல் அலட்சியமாக இருக்கும் பேருந்து சேவை நடத்துனர்கள் மீது மேலும் அதிகமான அமலாக்க நடவடிக்கை எடுக்கப்படலாம் என ADI எச்சரித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.